காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மீனா ராஜின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பட் மீனா கொஞ்சம் நேரம் கண்டுக்காமலே இருக்காங்க. நம்மளை திட்டினார் இல்லையா, கொஞ்சம் நேரம் நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும், காது கேட்கல அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே கோமதி, தங்கமயில், அரசி இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ கோமதி என்ன இவரு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. அண்ட் மீனாவும் வந்துடுறாங்க. மீனா வந்ததுமே பாண்டியன் அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ கோமதி கேட்குறாங்க, ஓ இத்தனை நாளாக மருமக மேலே கோவமாக இருந்தீங்க, மருமக கடைக்கு வந்து பேசினதும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின் போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாம் என்ன பண்ண முடியாது, நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே, நம்ம பிள்ளைங்களை நம்பி வந்துருச்சு, அந்த பிள்ளைங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான், அவங்க மேலே நான் எத்தனை நாள் கோவமாக இருக்க முடியும், ஒரு நாள் மிஞ்சி போனால் 2 நாள் கோவமாக இருக்கேன், அதுக்கு மேலே என்னால் கோவமாக இருக்க முடியாது, நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே, ஆனால் பார்த்துக்கோங்கப்பா இது நம்ம குடும்பம், ஸோ நம்ம குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட பேசி எல்லாரும் பேசி ஷேர் பண்ணிக்கணுமே தவிர நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை நீங்களா தனிச்சு ஏதாவது செயல்படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு தாப்பா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உடனே நம்ம ராஜி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம டியூஷன் மேட்ரு மறுபடியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஸோ அந்த இடத்துல மீனா உடனே ஸ்டாப் பண்ணி, ஏய் சும்மா இரு, இப்போதான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு, நீ புது பிரச்சனை கிளப்பாத, இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதை பாண்டியன் பார்த்துட்டு, என்னம்மா அவ ஏதோ சொல்ல வர நீ ரொம்ப பேசிட்டு இருக்கே அப்படின் போது மீனா இருந்துட்டு, இல்லம்மாம்மா ஸ்நாக்ஸ் எங்களுக்கு மட்டும்தானா இல்லை குடும்பத்துக்கேவான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஸோ என்ன சின்ன பிள்ளை மாதிரி எல்லாரும் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கதிர் அவரோட ரூமில் ஏதோ ஒரு பில்லு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பார்க்கும்போது பில்லு கிடச்சிருச்சு. அண்ட் நம்மளோட ராஜியோட ஷால் கீழே கிடக்குது. என்ன இவ துப்பட்டா வாங்கி இங்கே போட்டு வச்சிருக்கா, நாம ஒரு பொருளை பொறுப்பாக வைக்கலன்னா இவ எப்படி சொல்லுவா, இவ பாரு கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி மேலே போடுறாரு. அவர் போடுற நேரம் பார்த்து கரெக்டாக ராஜி பார்த்துடுறாங்க. ஓ நம்ம துப்பட்டாவை இவன் தூக்கி வீசிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸோ ராஜி கேட்குறாங்க, ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, என் மேலே இருக்கிற கோபத்தை துப்பட்டா மேலே காமிக்கிறியா, இது துப்பட்டாவை தூக்கி போடு இல்லை ஆளையே கூட தூக்கி போடு, உன்னெல்லாம் நான் வந்து எதுக்கு கல்யாணம் பண்ணேன், அத்தை பேச்சு கேட்டு நான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, நீ உனக்கும் விருப்பம் இல்லாமல் நீ எனக்கு வந்து கல்யாணம் பண்ணியிரு, எனக்காக நீ கஷ்டப்பட்டு உழைப்பா, அப்புறம் அந்த காசை வாங்கி நான் ஜாலியாக இருக்கணுமா, உனக்கு தான் என்ன விருப்பம் இல்லாமல் தானே கல்யாணம் பண்ண, அப்புறம் எனக்காக நீ ஏன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேசுகிறாங்க. ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஏய் துப்பட்டா கீழே கிடந்து அதை தூக்கி நான் மேலே போட்டேன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ராஜி படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் நேற்று காலேஜ் போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துகிற, வீட்லேயே என்ன எதுவுமே பேச விட மாட்டேற, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நீ ஏதுக்கு என் கூட இருக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு தலைக்காணி பெட்ஷீட்லாம் தூக்கிட்டு வெளியே போகிறாங்க, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு. அடுத்துதான் அங்கே மீனாவை காட்டுறாங்க. ஸோ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு, அதாவது பாண்டியன் வாங்கிட்டு இருந்தார் இல்லையா அந்த மிச்சரை சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ செந்தில் கேட்குறாரு, பெட்டில் எப்படி உட்காந்து மிச்சர் சாப்பிட்றே, எறும்பு வராதா அப்படின் போது, நான் என்ன கொட்டியா சாப்பிட்றேன் அப்படின்னு இங்கே 2 சண்டை கோலிங்களும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செந்தில் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு வேணா நீ ஏதோ பேசி ஐஸ் வச்சு அவர் மனசை மாற்றிடலாம், ஆனால் நான்லாம் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின் போது, ஆமாம் நீங்கள் ஒன்றும் பேசல, நீங்கள் யாரும் அழுகலை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணிட்டு அது இவ்வளோ திமிரா வேற பேசுகிற பத்தியா, ஒருவேளை நீ வந்து தப்பு பண்ணிட்டோன்னு அமைதியாக இருந்தால் கூட நான் உங்ககிட்ட பாவம் பார்த்து பேசியிருப்பேன், ஆனால் இப்போ சொல்கிறேன் உங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன், நீயா வந்து கத்தி கதறி என் காலை பிடிச்சி பேசுங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின் போது, இந்த மீனால யார்கிட்டையும் கெஞ்சணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் புரியாது அப்படின் போது நம்ம செந்தில் சொல்கிறாரு, நீ அந்த விஷயத்தை யார்கிட்ட வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம், ராஜி டியூஷன் எடுக்கிறது நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும், என்கிட்ட நீ சொல்லாது தப்பு தானே அப்படின் போது, மீனா சொல்லுனா புரிஞ்சுக்கிற புத்தி மூளை இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியும், மூளை இல்லாதவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின் போது இவருக்கும் கோவம் வருது, நீ இப்படியே பேசிட்டு இருந்த அப்படின்னா உங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன், நீ இப்படியே இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுனால மீனா என்ன பண்ணுறாங்க, கோச்சிக்கிட்டு தலைக்காணி பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க தூங்கலான்ட்டு. ஸோ மீனா வந்துட்டு பார்க்குறாங்க, யாரா ஹாலில் இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ராஜி, என்ன நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டியா அப்படின்னு 2 பேருக்காதையும் சொல்கிறாங்க. ராஜி வந்து அந்த ஷாலுக்காக சண்டை போட்டு வந்ததையும், மீனா வந்து இந்த மிக்சருக்காக சண்டை போட்டுட்டு வந்ததையும் சொல்கிறாங்க. ஸோ ராஜி சொல்கிறாங்க, கதிர் செந்தில் மாமா எல்லாரும் ஏன் இவ்வளோ அல்பமாக இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு, ஐயோ ரொம்ப வெக்கையாக இருக்குல்ல, என்ன இவங்க 2 பேருமே வந்து ஹாலில் படுக்க தூங்க வந்துட்டாங்க, வெக்கையாக இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம செந்தில் வர்றாரு, ஹாலில் வந்து பார்க்குறாரு, எங்கே மீனா எங்கே அப்படின்னு தேடிட்டு இருந்தா அங்கே நம்மளோட பழனி மாமா தான் இருக்காரு. மாமா என்ன நீங்கள் படுத்துறீங்க, மீனா சொன்னால் அவள் தான் ஹாலில் வந்து படுக்க போகிறேன்னு சொன்னால் அவள் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் பழனி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறார். அவர் மொட்டை மாடியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். அங்கே வந்து மீனாவும் ராஜுவும் எழுப்புறாங்க, சித்தப்பா நீங்கள் போய் கீழே படுத்துக்கோங்க, நாங்கள் மொட்டை மாடியில் படுத்துக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அவரும் வந்துட்டு, என்ன சண்டையா, சண்டை போட்டால் அவனுங்களை மேலே அனுப்பி விட வேண்டியதானம்மா, நீங்கள் எதுக்குமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொட்டை மாடியிலேருந்து அவரை துரத்தி விட்டு ஹாலில் வந்து படுத்திருந்தேன்ற ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஏண்டா மொட்டை மாடியில் படுத்தா அந்த பிள்ளைங்க வந்து எழுப்புது, ஹாலில் படுத்தா நீ எழுப்புற, என்னை தூங்கவே விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கதறிட்டு இருந்தார். ஸோ நம்மளோட செந்தில் பாசக்கார புருஷன் இல்லையா, ஸோ அவர் வந்து மொட்டை மாடியில் அப்படியே பொறுமையாக வராரு, இந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலான்னு வரும்போது மீனா பார்த்துட்டு, ஐயோ என்னது பேய் மாதிரி என்னமோ நிற்கிதே அப்படின்னு 2 பேரும் அப்படியே பக்கத்தில் வரும்போது ஷாக் ஆகிடுறாங்க. வந்துட்டு
அதுவுமே மீனா கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்போது செந்தில் வந்துட்டு, இல்லை துணி காஞ்சிருச்சான்னு பார்க்க வந்தேன்னு. துணியா? இங்கே துணியே இல்லை, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை கொல்லப்புறத்தில் அப்போ துணி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ மீனா நினைக்கிறாங்க, நம்ம ஆளுக்கு நம்ம இல்லாமல் தூக்கம் வரல, அதான் நம்மளை தேடி இங்கே வந்திருக்கான், இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் அதே சண்டை அதை வச்சே நீ ஓட்டுவானுங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி மொக்கையாக தான் இருந்தது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.